விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 60வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. அது பற்றிய செய்தியை காண்போம். கரூர் மாவட்டம் தென்னலையில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இலங்கையில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவிக்க இலங்கை இராணுவத்திற்கு இந்தியா ஆயுத உதவி செய்ததாக குற்றஞ்சாட்டினார். நீங்கள் தமிழ்நாட்டிலே பிரிவினை உணர்ச்சி வளர்ந்துவிடும் என்று சொல்லி ஈழத்து புலிகளையும் ஈழத்து தமிழர்களை அழிக்க நினைத்தால் அப்பத்தான் தமிழ்நாடு பிரிகிற உணர்வு இங்கே வரப்போகிற எழுதுகால தலைமுறைக்கு ஏற்படும். எனக்கு பின்னால் வருகிற எங்கள் பிள்ளைகள் காலத்தில் ஏற்படும். இதை 100 தடவை சொல்லியிருக்கிறேன். மன்மோகன் சிங் கிட்ட, மோடி கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். தஞ்சாவூரில் உள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் உலக தமிழர் பேரவையின் சார்பில் பிரபாகரன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அப்போது 10,000 மரக்கன்றுகள் நடப்பட்டது. பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு தடை விதிப்பவர்கள் சூரியனை மறைப்பதற்கு முயற்சி செய்பவர்கள். இவர்கள் தடை விதித்தால் மட்டும் பிரபாகரனை மறைத்துவிட முடியாது. கோவையில் திராவிடர் கழகம் சார்பில் பிரபாகரனின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் தடையை மீறி நள்ளிரவில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் விழாவினை ஆதரவாளர்கள் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாகமாக கொண்டாடினர். நாமக்கல்லில் பிரபாகரன் பிறந்தநாளை கொண்டாட முயன்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் பிரபாகரன் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்றுள்ளன.